தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். இன்று 26/6/2025 வியாழக்கிழமை, திருவாதிரை நட்சத்திரம், காலை 10:47 வரை, பிறகு புனர்பூசம். இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிற நல்ல கருத்து, 2 நாட்களுக்கு முன்னால மிதுன ராசிக்குள்ள குணங்கள் சொன்னேன். ஒவ்வொரு ராசிக்கும் குணங்கள், மேஷத்துக்கு எப்படி இருக்கும், ரிஷபத்துக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு வரேன். இன்றைக்கு கடகராசி. கடகராசிக்கு அதிபதி யாரு அப்படின்னா சந்திரன், மனதுகாரகன். அதனால மனதில் எதை நினைக்கிறாங்களோ அது நடக்கும். பாசிட்டிவாகவே சிந்திக்கணும். நெகட்டிவாக நீங்கள் நினைச்சீங்கன்னா நெகட்டிவே நடந்துடும். பாசிட்டிவாக சிந்திச்சா பாசிட்டிவ் நடக்கும். எண்ணங்களுக்கு அதிக வலிமை உள்ள ராசிகள் 3 ராசி. ஒன்று கடகராசி, இன்னொன்று ரிஷபராசி, இன்னொன்று விருச்சிக ராசி. ஏனென்றால் சந்திரனுக்குரிய விதத்திலே சந்திரன் உச்சம் பெற்றது ரிஷபராசி, சொந்த வீடாக இருப்பது அந்த கடகராசி, நீச்சம் பெற்றது விருச்சிக ராசி. ஆக இந்த 3 ராசிகளும் சந்திரபலம் இருப்பதனாலே அவர்கள் சிந்திக்கின்ற ஆற்றல் அதிகம் உண்டு. அவர்கள் சிந்தனையெல்லாம் வெற்றி பெறும் என்பதனாலே எதிர்மறை சிந்தனைகளை தவிர்ப்பது நல்லது. கடகத்தில் பிறந்தவர்களுக்கான ஒரு பலனுக்கு கவிதையிலே உங்களுக்கு சொல்றேன். கடகத்தில் பிறந்தவர்கள் எந்த நாளும் காரியத்தை முடிப்பதிலே வலிமை பெற்றார். எந்த காரியமும் முடிச்சிருவாங்க. வெட்டிக்கணும்னா கட்டிக்கிட்டு வந்துருவாங்களாம். திருட மனது வாய்த்தவர்கள் திட்டமிட்டே சிறப்பாக செயல்படுவார். ஒரு காரியத்தை சொன்னோம்னா சிறப்பாக செயல்பட்டு வெற்றி காண்பார். கண்டிப்பா முடிச்ச பின்னால்தான் நம்மளை சந்திப்பாங்க. அதை போய் பார்த்துட்டு வா, அவரை போய் பார்த்து எல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டு வானா கரெக்டா பண்ணிட்டு வந்துருவாரு. கடமையினை செய்வதிலே குறுக்கிட்டாலோ கண்டிப்பாய் அதை வெல்லும் ஆற்றல் மிக்கார். யாராவது குறுக்கிட்டான்னு வச்சுங்க, அதை வெல்லக்கூடிய ஆற்றல் இவருக்கு உண்டு. தடமாறி செல்பவரை தட்டி கேட்பார். நீங்க தடமாறி போனீங்கன்னா உடனே தட்டி கேட்பாரு. தடமாறி செல்பவரை தட்டி கேட்பார். தலைமைக்கு தகுதியென மக்கள் சொல்வார். இவர் தான் தலைவராக இருக்க தகுதின்னு சொல்லுவாங்களாம். ஏதாவது ஒரு பொறுப்புல இவர் தலைமை பதவியில் அவர் இருப்பாராம். தலைமைக்கு தகுதியென மக்கள் சொல்வார். கடம் போல இவர் வாழ்க்கை அமையும். கடம் அப்படி தட்டுறாங்கல்ல, அது மாதிரி பிரச்சனை வந்துகிட்டே இருக்கும். கடம் போல இவர் வாழ்க்கை அமையும். ஆனால் கவலையினை சிறிதளவும் கொள்ள மாட்டார். கவலைங்கிறது இவருக்கு இருக்காது. காரியங்களை நடத்தி கொண்டே இருப்பார். இப்படிப்பட்ட குணம் கடகராசிக்கு உண்டு என்பதனாலே கடகத்தில் உங்கள் இல்லத்தில் யாரும் பிறந்திருந்தாலும், உறவினர்களோ நண்பர்களோ இருந்தாலும் இவர்கள் குணம் இப்படித்தான் என்று நீங்கள் தெரிந்து வைத்துக் கொண்டு அதன் பிறகு நீங்கள் பழகுவதற்கேற்ற விதத்திலே அமைத்துக் கொள்ளலாம் என்ற கருத்தை தெரிவித்து இன்றைய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, பூசல்கள் அகன்று புதுமை படைக்கின்ற நாள். இன்று புகழ் மிக்கவர்கள் உங்கள் இல்லம் தேடி வருவார்கள், ஒத்துழைப்பு செய்வார்கள். கடமையினை கண்ணும் கருத்துமாக செய்வீர்கள். ராசியிலேயே தனாதிபதி சுக்கிரன். வருமானம் உங்களுக்கு திருப்திகரமாகவே இருக்கின்றது. குடும்ப முன்னேற்றம் கூடும். பொதுவாக தொழிலே வளர்ச்சி காண்பீர்கள். நீங்கள் இதுவரை இருந்ததை காட்டிலும் இன்று லாபம் உங்களுக்கு கொஞ்சம் அதிகம் கிடைக்கலாம். இந்த நாள் நல்ல நாள். ரிஷபராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் தேக்க நிலை மாறி ஆக்க நிலை கூடும் நாள். தெய்வீக பற்று உங்களுக்கு மேலோங்கும். இன்று வியாழக்கிழமை குருவை கும்பிட வேண்டும் என்ற எண்ணம் அதிகாலையிலேயே உங்களுக்கு ஒரு சிலருக்கு வரலாம். 2லே குரு இருப்பதனாலே திரண்ட செல்வம் வரும். பணப்புழக்கம் நன்றாக இருக்கிறது. வீடு வாங்குவது கட்டுவது பற்றி சிந்திப்பீர்கள். உத்தியோகத்தில் உயர் பதவிகள் கிடைப்பதற்கான அறிகுறிகள் தென்படும். இந்த நாள் நல்ல நாள். மிதுனராசி நேயர்களே, உங்களுக்கு ராசியிலேயே தனாதிபதி சந்திரன் குருவோடு கூட்டி குரு சந்திர யோகமாக இருப்பதனாலே கல்யாண கனவுகள் நனவாகும். தன்னம்பிக்கையால் தக்க பலன் கிடைக்கும். குடும்ப முன்னேற்றம் கூடும். எதை எந்த நேரம் நீங்கள் செய்ய நினைத்தாலும் செய்ய இயலும். மனதில் நினைத்ததை மறுகணமே செய்து முடிக்கும் ஆற்றலும் வலிமையும் உங்களுக்கு இன்று உண்டு. மதிப்பும் மரியாதையும் உயரும். பொது வாழ்விலே புதிய பதவிகள் உங்களுக்கு கிடைக்கலாம். காரியங்களை முடிப்பதற்கு சூரிய பலம் வேண்டும் என்பார்கள். அந்த சூரியன் உங்கள் ராசியில் இருப்பதனாலே அரசு வழியில் இருந்த சிக்கல்கள் அகலும். அரசியல்வாதிகளாலும் உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கலாம். கடகராசி நேயர்களே, ராசியில் புதன் விரையாதிபதி இருப்பதனாலே விரயங்கள் அதிகரிக்கும். முன்கோபத்தை குறைத்துக் கொண்டு செயல்பட வேண்டும். முன்னேற்றத்திற்கு தடையாக இருப்பது உங்கள் முன்கோபம். அது மட்டுமல்ல, அஷ்டமத்தில் சனி. அஷ்டமத்தில் சனி இருந்தாலே அலைச்சல் இருக்கும். ஆதாயம் கிடைக்காது. எதையும் எந்த நேரமும் செய்ய இயலாது. காலை நேரத்திலேயே உங்களுக்கு கவலைகள் அதிகரிக்கலாம். எனவே திட்டமிட்டு செய்த காரியங்கள் வெற்றி பெற வேண்டுமானால் இன்றைக்கு கிழமை வியாழன் என்பதனாலே குருவை கும்பிடுவது நல்லது. சிம்மராசி நேயர்களே, கண்டகச்சனியின் ஆதிக்கம் இருப்பதால் குடும்பத்தில் அடிக்கடி பிரச்சனைகள் வந்து கொண்டே இருக்கும். பழைய பிரச்சனைகள் இன்று மீண்டும் தலை தூக்கலாம். ஆரோக்கிய தொல்லைகளும் உண்டு. வாழ்க்கை துணை வழியே விட்டுக் கொடுத்து செல்வது நல்லது. உடலிலே ஏதாவது தோல் நோய்கள் வரலாம். ஒரு சிலருக்கு கண் சம்பந்தப்பட்ட நோய்கள் கூட வரலாம். எலும்பு நரம்பு சம்பந்தப்பட்ட வழியில் பாதிப்புகள் ஏற்படாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். அதே நேரத்தில் சுக்கிரபலம் நன்றாக இருப்பதனாலே ஓரளவு உங்களுக்கு பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும் என்றாலும் மன நிம்மதி குறைவாகவே இருக்கும். எதையும் யோசித்து செய்வதே நல்லது.
கன்னிராசி நேயர்களே, 10லே குரு இருப்பதாலே பதவி மாற்றங்கள் உண்டு. விட்டுக் கொடுக்கும் மனப்பான்மையால் உங்களுடைய வாழ்க்கை தேவைகள் பூர்த்தியாகும். சூரியன் 12க்கு அதிபதி 10ல் இருப்பதனாலே அரசு வழியில் ஒரு சிலருக்கு பிரச்சனைகள் வரலாம். கணக்கு வழக்குகளை கச்சிதமாக வைத்துக் கொள்வது நல்லது. அதே நேரத்தில் அரசியல்வாதிகளாலும் உங்களுக்கு சில பிரச்சனைகள் வரலாம். பயணங்கள் பலன் தருவதாக அமையாது. இடமாற்றங்கள் இனிமை தராது. உத்தியோகத்தில் கூட நீங்கள் கேட்டது ஒன்று கிடைத்தது ஒன்றுமாக இடம் இருக்கலாம். ஒரு சிலருக்கு இலாகா மாற்றங்கள் விரும்பும் விதத்தில் அமையாமல் போகலாம். எனவே கொஞ்சம் யோசித்து செயல்பட வேண்டும். இன்று பொதுவாக நிதானத்தோடு செயல்படுவது நல்லது. குரு வழிபாடு உங்களுடைய குழப்பங்களை தீர்க்கும். துலாம் ராசி நேயர்களே, பார்க்கும் குருவால் பலன் அதிகம் கிடைக்கின்ற நாள். தனலாபம் தடையின்றி வந்து சேரும். தாராள மனத்தாலே உதவி செய்வீர்கள். ஆலய திருப்பணிகளில் ஆர்வம் காட்டுவீர்கள். துணிவும் தன்னம்பிக்கையும் கூடும். துயரங்கள் விலகும். கூட்டுத் தொழிலில் தனித்தொழிலாக மாற்றலாமா என்று கூட சிந்திப்பீர்கள். நண்பர்கள் நல்ல தகவலை தருவார்கள். ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு. வீட்டுக்கு தேவையான விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். வருமானம் உயரும். இந்த நாள் வளர்ச்சி ஏற்படுகின்ற நாள். விருச்சிக ராசி நேயர்களே, உங்களுக்கு சந்திராஷ்டமம் என்று சொன்னாலே கொஞ்சம் யோசித்து செய்ய வேண்டும். கோரிக்கைகள் நிறைவேற கோவிலுக்கு செல்ல வேண்டிய நாள். கொடுக்கல் வாங்கல்களில் கொஞ்சம் கவனமாக இருப்பது நல்லது. விரயங்கள் கொஞ்சம் அதிகரிக்கலாம். வீண் விரயங்களிலிருந்து விடுபட, அதாவது அசுப விரயங்களை மாறி சுப விரயமாக மாற்றிக்கொள்ள நீங்கள் நல்ல விரயங்களை மேற்கொள்ளுங்கள். வீடு கட்டுவது, வீடு வாங்குவது, இடம் வாங்குவது, பூமி வாங்குவது, வீட்டுக்கு தேவையான விலை உயர்ந்த மின்சாதன பொருள் வாங்குவது, இதிலெல்லாம் நீங்கள் கவனம் செலுத்தலாம். அருகில் இருப்பவர்களை அனுசரித்துக் கொள்ளுங்கள். உத்தியோகத்தை பொறுத்தவரை மேலதிகாரிகள் உங்களுக்கு நெருக்கடிகளை கொடுக்கலாம். என்ன இருந்தாலும் அதை நீங்கள் கண்டுகொள்ள வேண்டியதில்லை. தானுண்டு தன் வேலையுண்டு என்று இருப்பது நல்லது. இறை வழிபாட்டில் அதிக கவனத்தை செலுத்துங்கள். குறிப்பாக இன்று வியாழக்கிழமை குருவை கும்பிடுவதன் மூலம் குழப்பங்கள் அகலும். குதூகலம் கூடும். தனுசு ராசி நேயர்களே, பார்க்கும் குருவால் பலன் அதிகம் கிடைக்கின்ற நேரம். ஆனந்த வாழ்க்கைக்கு அடித்தளம் அமைத்துக் கொள்வீர்கள். ஆர்ப்பாட்டமில்லாமலேயே சில நல்ல காரியங்களை முடித்து விடுவீர்கள். அரசு வழியில் இருந்த சிக்கல்கள் உங்களுக்கு அகலும். பாசம் மிக்கவர்களின் நேசம் கிடைக்கும். நிகழ்கால தேவைகள் உடனுக்குடன் உங்களுக்கு பூர்த்தியாகலாம். அஞ்சல் வழியில் கூட அனுகூலமான தகவல் உங்களுக்கு வரலாம். அது மட்டுமல்ல, அரசியல் களத்தில் இருப்பவர்களுக்கு நல்ல பொறுப்புகள் இன்று வரப்போகிறது. மதியத்திற்கு மேல் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான தகவல் கிடைக்கும். இந்த நாள் நல்ல நாள். மகர ராசி நேயர்களே, ஆரோக்கிய தொல்லைகள் அதிகரிக்கின்ற நாள். எலும்பு நரம்பு சம்பந்தப்பட்ட வழியில் பாதிப்புகள், மருத்துவ செலவுகள் கூடுதலாக இருக்கும். அருகில் இருப்பவர்களின் ஆதரவு குறையும். உதவி கேட்டு நீங்கள் விண்ணப்பித்திருந்தாலும் கூட அதாவது அலுவலகத்திலே உங்களுக்கு பணியும் அதிகமாக இருக்கும். ஆனால் உங்களுடைய திறமைக்குரிய அங்கீகாரம் கிடைக்காது. எனவே இதிலிருந்து விலகிக் கொள்ளலாமா என்றெல்லாம் நினைப்பீர்கள். சனி விலகும் வரை பொறுமையாக இருக்க வேண்டும். 7.5 சனி விலகிய பின்னால் தான் நீங்கள் இடமாற்றங்களை வரவழைத்துக் கொள்ள இயலும். அதே நேரத்தில் 2ல் ராகு இருப்பதால் காரியங்கள் கடைசி நேரத்தில் முடியலாம் என்றாலும் கவலை அதிகரிக்கின்ற நாள் இந்த நாள். கும்பராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று அன்பு நண்பர்களின் ஆதரவு பெருகும் நாள். ராசியிலேயே ராகு, கவலைப்பட வேண்டியதில்லை. ராகுவை போல கொடுப்பாலும் இல்லை என்பார்கள். எனவே நீங்கள் எதை எந்த நேரம் செய்ய நினைத்தாலும் செய்ய இயலும். அதற்கேற்ற விதத்தில் பொருளாதாரமும் உங்களுக்கு கை கொடுக்கும். ஆரோக்கியம் சீராகி ஆனந்தப்படுத்தும். மருத்துவ செலவு குறையும். மாற்று மருத்துவத்தால் உடல்நலத்தை சீராக்கிக் கொள்வீர்கள். அதிகாலையில் வரும் அலைபேசி வழி தகவல் உங்கள் தொழிலுக்கு உறுதுணை புரிவதாக இருக்கும். மறைந்த புதனால் நிறைந்த தனலாபம் உண்டு. மாமன் மைத்தன் வழியில் ஒரு மகிழ்ச்சியான சம்பவம் நடைபெறலாம். இந்த நாள் நல்ல நாள். மீனராசி நேயர்களே, உங்களுக்கு நலமுடன் வாழ நண்பர்கள் கை கொடுத்து உதவும் நாள். நாட்டுப்பற்று மிக்கவர்கள் உங்களுக்கு கூட்டு முயற்சிக்கு உறுதுணையாக இருப்பார்கள். சிறப்பாக செயல்பட்டு அலுவலகத்திலே பாராட்டு மழையை நினைவீர்கள். அது மட்டுமல்ல, அலுவலகத்தில் உங்கள் கை ஓங்கும். 2ல் சுக்கிரன் இருப்பதால் பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கிறது. வரவேண்டிய பாக்கிகள் வசூலாகும். நேற்று நடைபெறாத ஒரு சில காரியங்கள் இன்று நடைபெற்று மகிழ்ச்சியை வழங்கும். அதே நேரத்தில் 4ஆம் இடத்திலே சந்திரன் இருக்கின்றார். மனதுக்காரகன் சந்திரன் 4ல் இருக்கின்ற பொழுது பிள்ளைகள் வழியிலும் உங்களுக்கு பெருமைகள் சேரும். தாய் வழி ஆதரவு உண்டு. இடம்பூமி வாங்கும் யோகம் உண்டு. இந்த நாள் இனிய நாள். வாகன யோகத்தோடு வளர்ச்சி காணுகின்ற நாள். மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.